அரசாளும் தெய்வமென நீயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா. வெற்றி வேந்தனே ஆராதனை செய்வோம். நன்றி நன்றி இடைவிடா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இணையில்லா தேவன் உமக்கு தானே. தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமானீரே சொல்லுவீங்களா? நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துவோம். அநாதி தேவன் அநாதி தேவனே நன் ஆதி காலத்திலிருந்து பாதுகாக்கிறவர். அநாதி தேவனே நன்றி ஐயா. அரசாளும் தெய்வமே நன் சத்த உயர்த்தி நன்றி நன்றி. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்கு உயர்த்துகிறோம். இடைவிடா இயேசுவே உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவன் உமக்குத்தான் தேடி வந்தீரே. எங்களுக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தீர். எங்களை தெரிந்து கொண்டீர். தெரிந்து கொண்டீர். நன்றி நன்றி உயர்த்துகிறோம். நன்றி நன்றி இடைவிடா உமக்கு மாத்திரம். இயேசுவே தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்கு மாத்திரம். இணையில்லா தேவன் உமக்கு. என்னை கண்டீரே நன் கண்ணீர் துடைத்தீரே. எங்களோடு இருந்து எங்களை காண்கிறவர். கண்ணீர் துடைக்கிறவர். ஆறுதல் தருகிறவர். இயேசுவே நன்றி நன்றி இடைவிடா நன்றி. தேவன் உமக்குத்தான். இடைவிடாத இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தான்.
கரங்களை தட்டி இடைவிடாமல் அவரை உயர்த்துவோம். தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தி தெரிந்து கொண்டு பெயர் சொல்லி அழைத்து அவருடைய பிரசனத்திலே கொண்டு வந்து நம்மளை மகிழ பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைக்கிறவராய் இருக்கிறார். சந்தோஷத்தினால் சம்பூர்ணமாய் நம்மை நிறைத்து ஆசீர்வதிக்கிறவர் அவரே. அவர் மரித்தார், உயிர்த்தார், என்றைக்கும் பிழைத்திருக்கிறார். ஆனபடியினாலே நாமும் மரித்தாலும் இதோ நாம் உயிர்த்து அவரோடு கூட பிழைத்திருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம் மீது வைத்திருக்கிறவருடைய திட்டங்கள் பெரியது, நம்முடைய திட்டங்கள் சிறியவைகள். தேவனுடைய திட்டங்கள் பெரியவைகளாய் இருக்கிறது. நாம் நம்மை குறித்து நினைக்கிற நினைவுகள் தற்காலிகமானவை. ஆனால் தேவன் நம்மை வைத்து நினைத்திருக்கிற நினைவுகள் அவைகள் நிரந்தரமானவைகள். காண்கிறவைகள் ஒளிந்து போகும். தேவன் நம்மிடத்திலே வெளிப்படும் போது நாம் காணாத ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் நிலைத்திருக்கும்படி நம்மோடு கூட அவரோடு கூட கடந்து வரும். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லி அவருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறபடினாலே நமக்கென்று வைத்திருக்கிறதை நிரந்தரமானதை அவர் கொண்டு வருவார். அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக நாம் இருப்போம். அவரை உயர்த்தி அவருடைய மகிமையை ஏற்றுக்கொண்டவர்களாய் மறுரூபம் அடையும்படி வாஞ்சியோடு அவருடைய சமூகத்திலே ஆராதனை செய்வோம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னீரே. எங்களுக்கான நிரந்தர பலனை நீர் கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றியப்பா. நீர் மரித்தீர், உயிர்த்தீர், என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறது போல எங்களையும் உம்மோடு கூட இணைந்திருக்கும்படி எங்களை அழைத்ததற்காக உமக்கு நன்றி. உம்முடைய திட்டம் பெரியதா இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய திட்டத்திலே எங்களை நினைவு கூர்ந்ததற்காக உமக்கு நன்றி. தகுதியில்லாத எங்களை நினைவு கூர்ந்ததற்காக உமக்கு நன்றியப்பா. இடைவிடாத நன்றி செலுத்துகிறோம். தேடி வந்தீரே நன்றி ஐயா. சொல்லுங்க, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. எஸ், தெரிந்து கொண்டீரே உன்னத திட்டத்திற்காக கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி. இல்லாதவர் ஒன்றும் ஈடாகாது. தேவன் உமக்கு தேடி வந்தீரே நன்றி ஐயா. எங்களை தெரிந்து கொண்டீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆத்மாவை உயர்த்தி நன்றி நன்றி. உம்முடைய உன்னத திட்டத்தில் இணைக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டீர். எனவே நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா இயேசுவே, இடைவிடா உமக்கு மாத்திரமே. உம்மை உயர்த்துகிறோம். உமக்கு கரங்களை தட்டி ஆரவாரத்தோடு நமக்கான பலனை கொண்டு வருகிறவர், நிரந்தரமானவர், அனித்தியமான காரியங்களை உதறி தள்ளிவிட்டு நித்தியமாய் நிலைநிற்கிற அன்புள்ளவரை நாம் பற்றி கொள்வோம். அவருடைய சமூகத்திலே நிரந்தரமான அன்புள்ளவர். மனிதனுடைய அன்பு ஒரு நாள் மாறி போகும். ஆனால் நம்மீது நிரந்தரமாய் நம்மை நேசிக்கிறவர், நித்திய காலமெல்லாம் நம்மை நேசிக்கும்படி அன்பு கூறும்படி முடிவில்லாதவராய் வீற்றிருக்கிறவருக்கு நாம் உன்னதத்திலே அவருக்கு மகிமை உண்டாகும்படி இந்த பூமியிலே அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை உயர்த்துவோம். அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. பூமி எங்கும் அவருடைய கிருபை பரவி இருக்கிறது. இந்த இடத்திலே நம்மை அழைத்து வந்த தேவனுடைய கிருபை நம்மீது அது செயல்படுகிறதா இருக்கிறது. நாம் ஆராதிக்கும் போது அவருடைய கிருபை நம்மீது செயல்படுகிறது. நாம் அவருடைய நாமத்தை சொல்லும் போதெல்லாம் இதோ தேவனுடைய வரம், தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை செயல்பட செய்கிறதா இருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே நாம் செயல்படுவோம். இனி நான் அல்ல, அவரே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொன்னது போல அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போதெல்லாம்
அவர் எனக்குள்ளாக இருந்து செயல்படுகிறவராய் இருக்கிறார். நான் செய்ய முடியாத காரியத்தை எனக்குள்ளாக வாழ்கிறவர் செய்து முடிப்பார். நான் கண்டு பயப்படுகிற காரியங்களை எனக்குள்ளாக இருக்கிறவர் செய்து முடிப்பார். நம்பிக்கையோடு கூட அவரை உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நிரந்தரமானவரே உமக்கு நன்றி, முடிவில்லாதவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே அக்களிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே அக்களிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. கரங்களை தட்டி முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, விண்ணப்பத்திற்கும் பதிலை சொல்லுங்க. புகலிடமே, புகலிடமே மறைவிடமே, சம்பூரணம் ஓ ஆறுதலே என் அக்களிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. வாக்குத்தத்தத்தை சொல். மறைவிடம் சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, என் விண்ணப்பத்திற்கும் சொல்லுங்க. புகலிடம், புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, எந்நாளும் ஆராதிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டு உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தி. உணர்ந்து ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி என்னை உயர்வான தளங்களில் உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீ எதிரான யோசனை அதை மாற்றி எங்களை ரட்சித்தீர். பிசாசின் கையிலிருந்து எங்களை விடுவித்தீர். எங்கள் அடைக்கலமே உம்மை ஆராதிப்பே. எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே. எல்லாரும் சொல்லுவீங்களா? எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே மறைவீடமே உம்மை ஆராதிப்பே. என்னை வல்லடித்து நீக்கிவும் கரங்களால் உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. வல்லடித்து நீக்கிவும் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நான் பிழைத்து கொண்டேன் கண்டதினால் நான்
ஜீவன் பெற்று, நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டே, நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்று. ஆதரவே, அடைக்கலமே, மறைவிடமே, சொல்லுங்க. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி, மறைவிடமாயிருக்கிறவர், உறைவிடம், புகலிடம், நம்முடைய ஆதரவு இந்த உலகத்திலே அவர் ஒருவரே. அடைக்கலமானவர், மறைவிடமானவர். உணர்ந்து செய்து அவருடைய அற்புதங்களை நினைத்து பார்த்து, அவருடைய மகத்துவங்களை நினைத்து பார்த்து அவரை ஆராதனை செய்வோம். அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அவரே ஒப்பற்றவர், ஒப்பற்ற செல்வமாய் நம்முடைய வாழ்வில் இருக்கிறவர், ஒரே ஒரு நாமத்தை உடையவர். அவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரே முடிவில்லாதவர். அவருடைய வாழ்வுக்கு, கஷ்டங்களுக்கு, கண்ணீருக்கு நிரந்தரமான முடிவை தருகிற வல்லமையுள்ள ஒரே ஒரு தகப்பன் அவர்தான். அவரை பற்றி கொள்வோம். அவர் நம்மோடு கூட இருந்து செயல்படுகிறதுனாலே உலகத்தின் காரியங்களை நம்மால் எளிதால் ஜெயிக்க முடியும். நம்மால் சாதிக்க முடியாத காரியங்களை நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிறவரால் நம்மால் செய்ய முடியும் என்கிற விசுவாசத்தோடு அவர் எனக்குள் இருக்கிறபடியினாலே நான் உலகத்தை மேற்கொள்ளுவேன், உலகத்தை ஜெயிப்பேன், எல்லா சத்துருவின் போராட்டங்களை முறியடிப்பேன், கஷ்டங்களை தாண்டி வருவேன், மதில்களை தாண்டுவேன். அவர் எனக்கு மான்களின் கால்களைப் போல எனக்கு மான் கால்களை கொடுத்திருக்கிறபடியினாலே நான் தடைகளை தாண்டும்படி என்னை அபிஷேகிக்கிறவர் உண்டு. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி தாவீது சொன்னதைப் போல அவராலே நாம் எல்லாவற்றையும் செய்வோம். அவராலே நாம் பிழைத்திருப்போம். அவராலே நாம் மரணத்திற்கு ஏதுவான வியாதிகளை வெல்ல முடியும். அவராலே நாம் சத்துருக்களை சிதறடிக்க முடியும். அவராலே நாம் செய்வோம். நம்மால் செய்ய முடியாது, ஆனால் அவரை கொண்டு எல்லாம் ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்ல வைராக்கியத்தோடு ஆண்டவரே உம்முடைய பலன் எங்களுக்கு தேவை. எங்களுக்குள்ளாக இருந்து செயல்படும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்ல சொல்ல இதோ எங்களுக்குள்ளாக இருந்து செயல்பட நீர் தொடங்குகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே, இயேசுவே, நீர் எங்களுக்குள்ளாக இருந்து செயல்படுவீராக, எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை வழி நடத்துவீராக, எங்களுக்கு போதிப்பீராக, பயங்களை நீக்குவீராக. எல்லா எதிராளி கொண்டு வருகிற எல்லா பயங்களையும் அச்சங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் இந்த நேரத்தில் தகர்த்தெறிகிறோம். உம்மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நீர் எங்களை உயர்த்துவீர், நீர் எங்களை மகிமைப்படுத்துவீர். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நேரத்திலும் என்னை கைவிடாதிரும் கைவிடாதிரும், என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடிலோ என்னை கைவிடாதிரும் நாதா. எஸ், என்ன நிந்தை நேரிடிலோ கேட்போடத்துல யாவும் சரி உமது பலன் நீங்கிடுமே. திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தே,
கிருபை நிறைவாய் வைத்திருக்கிறவர், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே அமரன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, உமது அன்பை நாங்கள் கண்டடைகிறோம். உம்முடைய சமூகத்திலே தேவ சமூகத்திலே தாமர கண்டடைகிறோம் இயேசுவே. சமூகத்திலே கரங்களை தட்டி அவருடைய அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்துவதற்காக அவரை ஆராதனை செய்வோம். அவருடைய சமூகத்திலே அவருடைய அன்பை நமக்கு போதிக்கிறவர், அவருடைய சமூகத்திலே அழைத்து வந்து நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறவர். இந்த உலகில் நாம் தனியாக இருப்பதில்லை, அவருடைய கரம் நம்மோடு கூட என்றென்றுமாய் கூட வருகிறது. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவருடைய கரம் இருந்ததினால் மாத்திரமே நாம் ஜெயம் பெற்றோம். அவருடைய கிருபை இன்னும் நம்மோடு கூட இருக்கும். கடைசி வரை அவருடைய கரம் நம்மை வழிநடத்தும். அவர் நம்மை விசாரிக்கிறதற்கென்று ஜீவனோடு இருக்கிறார். மரணத்தை ஜெயித்து உயிர்த்து பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்திருக்கிற காரணம் அவர் நம்மை அதுபோல மாற்றி மறுரூபப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற அவரே. தேங்க்யூ லார்ட். கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து நீரே எங்களை வாழ செய்கிறீர், நீரே எங்களை வெளிப்படுத்துகிறீர், நீரே எங்களை ஜீவனோடு கொண்டு வந்திருக்கிறீர், எங்கள் சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. உம்மால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். எங்கள் ஜீவனை எங்களுக்குள்ளாக வைத்து உம்மை ஆராதிக்க செய்வது உம்முடைய கிருபையின் ரகசியம் மாத்திரமே. ரகசியம் பெரியதாய் இருக்கிறது. எங்களுக்குள்ளாக உம்முடைய ஜீவனை வைத்து உம்முடைய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை வாழ்நாளெல்லாம் வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி. நீர் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் உம்மாலே எல்லாவற்றையும் ஜெயிப்போம். நீர் எங்களை முன்குறித்த நோக்கத்தை நிறைவேற்றுவோம். நீர் அழைத்த அழைப்பில் நிலைத்திருப்போம். நீர் கொடுத்த ரட்சிப்பை இழக்காமல் நாங்கள் கடைசி வரை அதிலே நிலைத்திருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரை இடத்தில் அறிக்கை செய்கிறோம். நீர் பேதுருவை பார்த்து கேட்டீர், என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி. நாங்களுமே நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அவருடைய சமூகத்திலே முழங்காலில் நின்று அவர் நம்மோடு கூட இருக்கிற விதத்தை, அவர் நம்மை நடத்துகிற விதங்களை நினைத்து, அவர் நம்மை நடத்தி வந்த விதங்களை நினைத்து பார்ப்போம். எல்லா சூழ்நிலைகளும் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மோடு கூட இருந்தார். இனிமேலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை அன்பை கண்டடைகிறோம். தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்து தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, அமரவை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, காளைத்தோரை தேற்றிடுமே.
சமூகத்தில் கொண்டு வந்து எல்லாரும் கேட்போம். ஒரு கலைத்தோரை தேற்றி ஆறுதல் படுத்துகிறவர். நீழல் எந்தன் சுகமாய் அங்கு தங்கிடுவே. அன்பை நினைத்து பார்த்து சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம். எனக்காக சிலுவையில் மரித்து மரணத்தை ஜெயித்து எனக்கு சுகத்தை வைத்திர இளைப்பாறுதல் தரும் தேவா. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுவே. இளைப்பாறுதல் எங்களுக்கு தருகிறவரே, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எங்கள் சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை தமதை கண்டடைந்தே. சமூகத்தில் நான் புரிந்து கொள்கிறேன், உடைய அன்பை நான் தியானித்து பார்க்கிறேன். தமதை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே மனம் மாறமாந்த நீதல்ல மனமே. அவர் நமக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறபடியினாலே நம்முடைய சத்தத்தை கேட்கிறார், வேண்டுதல்களை கேட்கிறார். வேண்டுதல் கேட்டிட இடத்திலே பேசுவோம். ஊற்றி துதிப்பேன் ஜெபிப்பேன் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். திருப்பாதம் தேவ சமூகத்திலே தமதை தேவ சமூகத்திலே. உடைய சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி இளைப்பாறுதலை கொடுக்கிற உடைய பிரசன்னத்திலே அமைதியாய் அவருடைய பிரசன்னத்திலே காத்திருந்து தியானிப்போம். அவருடைய தியாகங்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம். சிலுவையின் நிழலிலே நம்மை சுகமாய் இளைப்பாற பண்ணுகிறார்.